மகா சிவராத்திரி நெருங்கிட்டு இருக்கு. பொதுவா சிவராத்திரினாலே ராத்திரி முழுக்க கண் முழிச்சு 4 கால பூஜை பார்க்கறது, பக்தி பாட்டு கேட்கறதுன்னு ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும். ஆனா பல வருஷமா இது ஒரு சடங்கா செஞ்சுட்டு வர்ற நிறைய பேரோட வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்குற அந்த பெரிய மாற்றம் ஏன் நடக்கிறது இல்ல? அவங்களோட கடன் பிரச்சனையோ மன உளைச்சலோ அப்படியே தானே இருக்கு. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி இது. பல ஆன்மீக பழக்க வழக்கங்கள் அதோட உண்மையான நோக்கத்திலிருந்து விலகிடுச்சு. சொல்லப்போனா ஒரு மாதிரி கடவுள்கிட்ட பேரம் பேசுற விஷயமா மாறிடுச்சு. கடவுளே, நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன், என் பையனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை. இது கடவுளோட ஒரு ஆழமான தொடர்பா இல்ல நம்ம பிரச்சனைகளை எல்லாம் அவர் தலையில கட்டுறதா? இந்த ஆதாரம் கேட்கிற கேள்வி இதுதான். ஆமா, இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடும் வருது. 2 விதமான ஆட்களை பத்தி பேசுறாங்க. ஒருத்தர் சுமார் மூஞ்சி குமார், இன்னொருத்தர் சூப்பர் குமார். இந்த சுமார் மூஞ்சி குமார் என்ன பண்றாருன்னா, சரியான நாள் நல்ல நேரம் பார்த்து பூஜை பண்ணா போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நினைக்கிறார். சடங்குகள்ல மட்டும் கவனம் வைக்கிறார். ஆனா அந்த சூப்பர் குமார் இந்த சடங்குகளை பத்தி பெருசா கவலைப்படாம தன் திறமையை எப்படி வளர்த்துக்கலாம், உறவுகளை எப்படி சரியா புரிஞ்சுக்கலாம், உடம்பையும் மனசையும் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலான்னு தன்னோட வாழ்க்கைய தானே செதுக்கிக்கிறார். இதுல யாருடைய பாதை சரிங்கிற ஒரு விவாதம் எழும்புது இல்லையா? நிச்சயமா. இந்த ஒப்பீடு ஒரு பெரிய உண்மையை நமக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்குது. ஆன்மீகத்தோட உண்மையான நோக்கம் வெறும் சடங்குகள்ல இல்ல, அது சுய முன்னேற்றத்திலையும் ஒரு தெளிவான புரிதல்ல தான் இருக்கு. உண்மையான ஆன்மீகத்தோட இலக்கு முக்தி. முக்தியா? ஆமா, அதாவது பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியில இருந்து விடுபடுறது. ஆனா நாம் என்ன கேட்கிறோம்? கார் வாங்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் நடக்கணும்னு கேட்கிறோம். இதெல்லாம் வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. ஓ, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா பிரச்சனை வெளியே இல்ல, தீர்வு உள்ளதா இருக்குங்கிற மாதிரி இருக்கே. அப்போ சிவராத்திரியில இருக்கிற விரதத்துக்கு உண்மையிலே ஒரு முக்கியத்துவம் இருக்கா, இல்ல அதுவும் அர்த்தமில்லாத சடங்கு தானா? மிக சரியான இணைப்பு. அங்கதான் விஷயமே இருக்கு. சடங்குகளை விட விரதம்ங்கிறது ஒரு ஆழமான விஷயம். இது ஒரு மதத்தோட மட்டும் தொடர்பு படுத்தி பார்க்க தேவையில்லை. இது நம்ம உடம்போட ஒரு சூப்பர் பவர்னே சொல்லலாம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரம் நம்ம உடலுக்குள்ளேயே ஒரு ரீசைக்கிளிங் ஃபேக்டரி இருக்குன்னு சொல்லுது. ரீசைக்கிளிங் ஃபேக்டரியா? ஆமா, அதுக்கு விஞ்ஞான பெயர் தான் ஆட்டோஃபேஜி. ஆட்டோஃபேஜி? ஆட்டோஃபேஜி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தன்னைத்தானே உண்ணுதல். நாம பட்டினி கிடக்கும்போது இந்த ஃபேக்டரி ஆன் ஆகி உடம்புல இருக்கிற குப்பையெல்லாம் அதுவே சுத்தம் செஞ்சு புது சக்தியா மாத்துது. ஒரு நிமிஷம், உடம்புக்குள்ளேயே ஒரு ரீசைக்கிளிங் ஃபேக்டரியா? இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. நாம சாப்பிடாம இருந்தா உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும்னு சொல்றீங்களா? அதேதான். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டை நாம எப்படி அப்பப்போ டீப் கிளீன் பண்றோமோ அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் இது. நாம சுமார் 12 இருந்து 16 மணி நேரத்துக்கு மேல சாப்பிடாம இருக்கும்போது. ஓ, 12 மணி நேரமா? குறைஞ்சது அவ்வளோ நேரமா? ஆமா, அப்பதான் உடம்புல இருக்கிற நல்ல ஆரோக்கியமான செல்களுக்கு ஒரு சிக்னல் போகுது. சரி, வெளியே இருந்து சாப்பாடு வரல, அதனால நாம சும்மா இருக்க வேண்டாம், உள்ள இருக்கிற குப்பையை காலி பண்ணி எனர்ஜி ஆக்கும்னு சொல்லி உடம்புல டேமேஜான செல்கள், தேவையில்லாத புரோட்டீன்கள், வைரஸ், பாக்டீரியா மாதிரியான கழிவுகளை தேடி பிடிச்சு சாப்பிட்டு அதை நமக்கே சக்தியா கொடுக்குது. இது ஒரு அற்புதமான தீவு பராமரிப்பு முறை. அட, அப்போ விஷயம் பட்னி கிடக்கிறதுல இல்ல, உடம்புக்குள்ள நடக்கிற அந்த கிளீனிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு. நாம இத்தனை நாளா இதை வெறும் ஆன்மீக பழக்கம்னு நினைச்சிட்டு இருந்தா இதுக்குள்ள இவ்ளோ பெரிய பயாலஜி இருந்திருக்கா? உன் ஆதாரம் சொல்லுது ஆரம்ப நிலை புற்றுநோய் செல்களை கூட இதை எரிச்சு ஆற்றலா மாத்திடும்னு. அது எந்த அளவுக்கு உண்மை? அது முற்றிலும் உண்மை. பல ஆய்வுகள் இதை நிரூபிச்சிருக்கு. இந்த ஆட்டோஃபேஜி செயல்முறை நடக்கும்போது ஜீரண சக்தி பல மடங்கு அதிகமாகுது. மூளையோட செயல்பாடு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமா, அது உண்மைதான். விரதம் முடிந்தியா ஒரு லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே உணர்ந்திருப்பீங்க, மனசு ரொம்ப லேசாவும் சிந்தனைகள் தெளிவாகவும் இருக்கும். உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் வெளியேற்றப்படுறதால சருமம் பொலிவாகும். மொத்தத்துல நம்ம சிஸ்டம் ஒரு ரீசெட் பட்டன் அழுத்தின மாதிரி புத்துணர்ச்சி பெறும். இது ஒரு முழுமையான உடல் மற்றும் மன சுத்திகரிப்பு. இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா பாதி பேர் பண்ற தப்பு இதுதான். சிவராத்திரின்னு சொல்லி காலையில இருந்து பட்னி கிடப்பாங்க. ஆனா ராத்திரி பூஜை முடிஞ்சதும் கோவில்ல குடுக்கிற புளியோதரை, சக்கரை பொங்கல்னு ஒரு கட்டு கட்டிடுவாங்க. இது சரியா? இந்த ஆட்டோஃபேஜிங்கிற சக்தியை முழுசா பயன்படுத்த இது சரியா பண்றதுக்கு ஒரு முறை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நீங்க கேட்டது மிக மிக முக்கியமான கேள்வி. திடீர்னு பட்னி கிடந்து திடீர்னு சாப்பிடுறது விரதம் இல்ல, அது உடம்புக்கு நாம கொடுக்கிற ஷாக். உங்க ஆதாரம் இத ரொம்ப தெளிவா 3 படிகளா விளக்குது. தயாரிப்பு, விரதம், அப்புறம் விரதத்தை முடித்தல்.
இந்த 3 சரியா நடந்தாதான் அதோட முழு பலனும் கிடைக்கும். சரி, அப்போ முதல் படியான தயாரிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு விரதத்துக்கு நாம எப்படி தயாராகணும்? முதல் படி தயாரிப்பு. விரதம் இருக்க போறீங்கன்னா அதுக்கு முதல் நாள் உங்க உடம்ப அதுக்கு தயார்படுத்தணும். அன்னைக்கு ரொம்ப எளிதா ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். உங்க ஆதாரம் குறிப்பிடுற மாதிரி நிறைய காய்கறிகள், கீரைகள், குறிப்பா பீட்ரூட், கொத்தமல்லி மாதிரி விஷயங்களை சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது. அது குடலை சுத்தம் செய்ய உதவும். சரி, மதியம் வரைக்கும் இந்த மாதிரி மிதமான திட உணவு எடுத்துக்கிட்டு சாயங்காலத்துக்கு மேல பழச்சாறு, சூப்பு மாதிரி திரவ ஆகாரத்துக்கு மாறிடணும். இது உங்க ஜீரண மண்டலத்துக்கு ஒரு மெசேஜ் மாதிரி. எப்படி? நாளைக்கு உனக்கு ஓய்வு, இப்ப கொஞ்சம் மெதுவா வேலை செய்ன்னு சொல்றதுக்கு சமம். ஓகே, உடம்ப தயார் பண்ணியாச்சு. அடுத்து விரதம் இருக்கிற அன்னைக்கு என்ன செய்யணும்? தண்ணி கூட குடிக்க கூடாதா? அது இரண்டாவது படி. விரதத்தின் போது வெறும் தண்ணீர் மட்டும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி முடியலன்னா தேவைப்பட்டா இளநீர், பழச்சாறு, காய்கறி சூப், சுக்கு காஃபி மாதிரி திரவங்களை எடுத்துக்கலாம். ஆனா இதுல மிக முக்கியமானது, அந்த ஆதாரம் ரொம்ப வலியுறுத்துற ஒரு விஷயம். என்னது அது? மௌன விரதம். மௌன விரதமா? ஆமா, அதாவது தேவையற்ற பேச்சை குறைக்கிறது. நாம பேசுறதுக்கு ரொம்ப ஆற்றல் செலவாகும். நாம மௌனமா இருக்கும்போது அந்த ஆற்றல் சேமிக்கப்பட்டு உடம்புக்குள்ள நடக்கிற அந்த ஆட்டோஃபேஜிங்கிற கிளீனிங் ப்ராசஸ்க்கு பயன்படுத்தப்படுது. ஆற்றலை வெளியே விடாம உள்ளுக்குள்ளேயே சுத்திகரிப்புக்கு திருப்புற ஒரு டெக்னிக் இது. மௌன விரதம் ஆற்றலை சேமிக்கவா? இது ஒரு புதிய கோணம். பொதுவா மௌன விரதம்னா மன அமைதிக்குன்னு தான் நினைப்போம். சரி, இந்த 2 படியும் முடிஞ்சது. விரதத்தை முடிக்கிற முறை அது எப்படி இருக்கணும்? இதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஆமா, இதுதான் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான படி. நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை எழுப்பி உடனே ஒரு மூட்டையை தூக்க சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தான் நாள் முழுக்க ஓய்வுல இருந்த ஜீரண மண்டலத்துக்கு திடீர்னு ஒரு பிரியாணியை கொடுத்தா அது திணறி போயிடும். அதனால விரதத்தை ரொம்ப மென்மையா முடிக்கணும். முதல்ல எலுமிச்சை ஜூஸ் மாதிரி ஏதாவது ஒரு பழச்சாறு குடிக்கலாம். ஓகே. 1 மணி நேரம் கழிச்சு வாழைப்பழம் மாதிரி மென்மையான பழங்களை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இட்லி, இடியாப்பம் மாதிரி ஆவியில வெந்த உணவுகளை சாப்பிடலாம். இப்படி படிப்படியா இயல்பு நிலைக்கு திரும்பும் போதுதான் விரதத்தோட முழு பலனும் உடம்புக்குள்ள தங்கும். மிக தெளிவா இருக்கு. தயாரிப்பு, மௌனத்தோட விரதம், மெதுவா முடிக்கிறது, இந்த 3 சேர்ந்ததான் அது ஒரு முழுமையான விரதம். சரி, இப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா சிவராத்திரி அன்னைக்கு பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கு, அதனால்தான் அன்னைக்கு கண் விழிக்கணும், விரதம் இருக்கணும்னு சொல்றாங்களே. அப்ப அது பொய்யா? இல்லனா நீங்க அனுப்புன நோட்ஸ்ல இருந்து அந்த கப் சைஸ் உதாரணம் தான் இதுக்கு பதிலா? சரியா அந்த இடத்துக்கு வந்தீங்க. அது பொய் கிடையாது. அமாவாசை, பௌர்ணமி மாதிரி சில நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அந்த கப் சைஸ் உதாரணம் தான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நம்ம உடம்பு ஒரு 200 ml கொள்ளளவு கொண்ட ஒரு அழுக்கான கோப்பைன்னு வச்சுக்கோங்க. வெளியில எவ்வளவு பெரிய சக்தி மழை பெஞ்சாலும் நம்மால எவ்வளவு பிடிக்க முடியும்? அந்த 200 ml தான். அதுவும் எப்படி பிடிப்போம்? உள்ள இருக்கிற அழுக்கோட சேர்த்து தான் பிடிப்போம். அதாவது நம்ம பாத்திரம் சுத்தமா இல்லைன்னா கிடைக்கிற சக்தியும் அசுத்தமாயிடுன்னு சொல்றீங்க. அதேதான். முதல்ல விரதம், தியானம் மாதிரியான முறைகளை பயன்படுத்தி நம்ம உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தணும். அதாவது அந்த கோப்பையை கழுவி அதோட கொள்ளளவை 200 ml இருந்து ஒரு 2 லிட்டரா பெருசாக்கணும். அப்படி நாம தயாரா இருந்தா சிவராத்திரி மட்டும் இல்லை, எந்த நாளாக இருந்தாலும் பிரபஞ்ச ஆற்றலை நம்மளால முழுமையா உள்வாங்க முடியும். ஓஹோ. இல்லையென்றால் அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி ஏற்கனவே உடம்புல இருக்கிற கழிவுகளோட இந்த அதிகப்படியான சக்தியும் சேரும்போது அதுவே நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். உடம்பு சூடாகிறது, மன அழுத்தம் அதிகமாகிறதுக்கெல்லாம் இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ரொம்ப ஆழமான பார்வை. அப்போ பிரச்சனை வெளியே இருக்கிற சக்தியில இல்ல, அத வாங்குறதுக்கு நாம தயாரா இருக்கோமாங்கிறதுல தான் இருக்கு. நாம இவ்ளோ நேரம் பேசினது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியுது. சடங்குகள் முக்கியம் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். சரியான புரிதலும் அறிவும் இல்லாம வெறும் நல்ல எண்ணத்தோட செய்யப்படுற பல மதச் சடங்குகள் உண்மையில நாம புண்ணியம்னு நினைச்சு நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனைகளா இருக்குமோ? இத பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.